ஸோ இந்தியன் அவார்ட்ஸ் 2026 டெலிவிஷனில் இப்போ நம்ம வந்துட்டு பார்க்க போகிற கேட்டகரி ரைசிங் ஸ்டார் ஆஃப் த டெலிவிஷன். ஸோ அன்டவுட் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. பட் இவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து இந்த அவார்டை கொடுத்து ஃபெலிசிட்டேட் பண்ணி ஆகணும். அப்படின்னா சீரியலில் வந்து எல்லாரோட ஒரு ஃபேவரட் ஃபேவரட்டான ஒரு ஸ்டாரை வந்து மாறி இருக்கக்கூடிய நம்மளுடைய அபி நக்ஷத்ராவை இப்பொழுது மேடைக்கு அழைக்கிறோம் ஃபார் அன்னம் சீரியல். ஸோ லெட்ஸ் வெல்கம் அபி நக்ஷத்ரா ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். ஷூட்டிங் ஆக்சுவலி வந்துட்டு கோபிச்செட்டிப்பாளையம்ல கரெக்டா? ஆனால் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அபியோட குரோத்தை வந்துட்டு பார்க்கும்போது ரைட் ஃப்ரம் ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்குமே பயங்கரமாக கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்கள்? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் இந்தியன் அவார்ட்ஸ். ஏன்னா டெலிவிஷனுக்காக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தி எல்லாரையும் ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்பொழுது இவங்களுக்கு வந்து அவார்டு வழங்குவதற்காக லெட்ஸ் வெல்கம் அவர் ஆல் டைம் ஃபேவரட் தீபக் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். How does it feel? ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து உட்காந்து நம்மளோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. வெரி ஹாப்பி டு பி ஹியர். அதுலேயும் வந்து குறிப்பாக அபி வந்து வாங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்குது முத்து ஆலியாஸ் காட்டான். ஸோ இன்னி கூட நான் இப்போ பார்த்த உடனே என்ன சொன்னேம்மா, ஒரு எபிசோட் பார்த்தம்மா, சிட்டுவை பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். கரெக்டாக ஷீஸ் கெட்டிங் திஸ் அவார்ட். வெரி வெல் டிசர்வ்ட் அவார்ட் ஃபார் யூ. How does it feel to get it from Deepak sir? ஆக்சுவலி சார் எனக்கு அயலி ரிலீஸ் ஆனப்போ சார் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தார், ரொம்ப ப்ரைஸ் பண்ணியிருந்தேன், இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தார். அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ அப்போ நான் ரொம்ப தேங்க் பண்ணியிருந்தேன். ஸோ சார் என்னை எப்பவுமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார் அண்ட் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ப்ரைஸ் பண்ணிட்டே இருப்பார். இப்போது காட்டன் வெப் சீரிஸ்லேயும் நாங்கள் ஒன்றா மீட் பண்ணோம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் யூனிவர்ஸ் தான் நினைக்கிறேன். வெரி ஹாப்பி. நாட் டு ஃபர்கெட் ஐலியில் வந்து ஷி டிட் அ ஃபினாமினல் ஜாப். கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அது ஒத்துப்பாங்க. எப்படி இருந்துச்சு ஐலி? ஸோ அதுலேருந்து வந்து என்ன சொல்கிறது, அதுலேயே தெரிஞ்சிருச்சு. ஸோ ஷீஸ் கோன் ஹேவ் அ வெரி பிரைட் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் செட்டிங் வெப் சீரிஸ். ஸோ தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் இன்னும் பெரிய பெரிய ரோல்ஸில் நீங்கள் பண்ணணுன்றது ஆசை. வாழ்த்துக்கள். ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. மாறி மாறி வந்து பெருமை பண்ணி பேசுகிறதே வந்து பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அபி இப்போ வந்து அன்னம் சீரியலுக்கு உங்களுக்கு கிடச்சிருக்கு இல்லையா, ரைசிங் ஸ்டார் ஆஃப் டெலிவிஷன் அப்படின்றது. அதை நம்ம வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் நாங்கள் வந்துட்டு பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ நீங்கள் வந்து இங்கே டெலிவிஷனில் பயங்கரமாக கலக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஹவுஸ் இட் லைக்? அன்னம் வந்து ஸ்பெஷல் தான். பிகாஸ் அயலி வெப் சீரிஸ்க்கு அப்புறம் எனக்கு டேரெக்டாக சேனல்லேருந்து கால் பண்ணாங்க. ஸோ காவேரி மேம் வாண்ட்ஸ் டு மீ டு டூ இன் ஹர் சேனல். ஸோ அதுவே ரொம்ப பெரிய விஷயம் இல்லை? ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறவங்க வந்து நமக்கு கால் பண்ணி நம்ம அவங்க இருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை? ஸோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அன்னம் வந்து இட்ஸ் கிஃப்ட் அப்படி தான் சொல்கிறேன். ஸ்பெஷல். வெரி குட் வெரி குட். நான் எப்போவுமே வந்து ஒரு டிப்ஸ் வந்துட்டு அபிகிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன்க்கா. என்ன அப்படின்னா வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு ஒரே ஒரு 3 டிப்ஸ் நீங்கள் வந்துட்டு இப்போ இங்கே இருக்கிற எல்லா ஆடியன்ஸ்க்கும் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா 3 டிப்ஸ் ஹேர் க்ரோத்துக்கு அப்படின்னா என்னெல்லாம் விஷயங்கள்? இது காமன் தானா? இல்ல அவனுக்கு முடி அதிகமா கொட்டிட்டு இருக்கல, அது வயசாயிட்டு இருக்கா? இப்ப நான் அண்ணாங்கிறதுல இருந்து அங்கிள்னு அந்த மாதிரிலாம் சொல்லமாமா. இப்பதான் 26ல இருந்து 27. ஸோ அதனால எனக்கு ஒரு 3 டிப்ஸ் கொடுத்தனா நல்ல ஹேர் க்ரோத். ஃபர்ஸ்ட் டிப் இது ஜீன் தான். ஜீன்? ஆமா, எங்க அப்பாவோட ஜீனா யோசிச்சு பார்க்குறேன் நான். ஓகே. செகண்ட் நீம் லீவ்ஸ் நிறைய சாப்பிடணும். அவ்வளோதான், மெயின்டைனிங் அவ்வளோதான். 2 days once ஹேர் வாஷ் கண்டிப்பாக பண்ணிடும். உன்ன மாதிரி 5 நாளைக்கு ஒரு வாட்டி குளிக்கிறது, மாதத்துக்கு ஒரு வாட்டி குளிக்கிறதா முடி இருக்காது.
நான் குளிக்கிறது இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க வந்துட்டு பாப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஆனா உண்மையாவே பார்க்கணும்னு அவசியம் இல்ல, பக்கத்துல நிக்கும்போதே தெரியுது. ஓகே. ஸ்மெல் ஏதாச்சும் வருதா? ஏமா இல்ல இல்ல ஏமா இந்தியன் அவார்ட்ஸ் 2026 டெலிவிஷன் அவார்ட்ஸ்மா ரொம்ப சந்தோஷம். பட் நீ சொல்ற ஒவ்வொன்றத்துக்குமே நீ கொடுக்குற பேச்சுக்குமே ஐ திங்க் தீபக் ஹேஸ் அ கவுண்ட் ஆஃப் இட். அவருக்கு ஏதோ ஒன்று அண்ணன் இன்னைக்கு மௌன விரதத்துல இருக்காரு. ஓகே சோ அவார்டுக்குள்ள போலாமா? Okay, can we have the award please? Rising Star of Television. Here we have Abhi Nakshatra. தேங்க்யூ ஸோ மச் அபி. இன்னும் நீங்கள் நிறைய விஷயங்கள் சாதிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை நாங்கள் வந்துட்டு பார்த்து வியந்துக்கிட்டே இருக்கணும். நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த அவார்டு என்ன நிக்கி? யாருக்கா அடுத்த அவார்ட் நம்ம வந்துட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி we would like to call the presenter. ஓகே. ஸோ டான்ஸ்னாலே வந்துட்டு இவங்க தான். இவங்க கிட்ட இருந்து நிறைய பேர் கற்றுக்கிட்டு டான்ஸை கற்றுக்கிட்டு இன்னைக்கு சினிமாவில் பயங்கரமான ஒரு இடத்துல வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு குருநாதர் அவங்க தான். நடனம் அப்படின்னாலே வந்து என்னோட சாமி, எனக்கு தெரிஞ்ச கலா மாஸ்டர் தான். கலா மாஸ்டர், வெல்கம் கலா மாஸ்டர் onto the stage please. மோஸ்ட் ஆஃப் த இவெண்ட்ஸுக்கு நம்ம கூட கலா மாஸ்டர் இருந்திருக்காங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கும் கிரேஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படி மாஸ்டர் வந்தாலே ஓகே சூப்பருங்க, நம்மளோட அவார்ட் ஃபங்க்ஷன் ஜேன்னு சூப்பராக போகும் அப்படின்னு வந்து தெரியும். லைக்வைஸ் இன்னைக்கும் வந்திருக்கீங்க ஃபார் டெலிவிஷன் எக்ஸ்க்ளூசிவ்லி. ஹவு டஸ் இட் ஃபீல் மேம்? இல்லை, ரொம்ப சந்தோஷமான, ஏன்னா டெலிவிஷன் அவார்ட் கொடுக்கறது வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுறது தான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லாஸ்ட் இயர் கூட நான் இந்த அவார்டு நான் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டில் பார்த்தோன்னே நான் வந்தது. அண்ட் ஆல் த பெஸ்ட். அவார்ட் வாங்குற எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் ஆல் த பெஸ்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ வெரி மச் மேம். ஸோ அடுத்த கேட்டகரி வந்து சின்னத்திரை சூப்பர் ஸ்டார் ஆஃப் தி இயர். சின்னத்திரை சூப்பர் ஸ்டார். எஸ், அது வேற யாரும் இல்லைக்கா. இப்போ நாங்கள் இது சொல்லும் போதே வந்து சின்னதாக ஒரு கெஸ்ஸிங் இருக்கா உங்களுக்கு? இருக்கா? எனக்கு தெரிஞ்சதில் அவங்க என் முன்னாடி நிற்கிற 2 பேர் தான். யாரும் கிடையாது. சிம்ரனும் மதுபாலா இருக்காங்க. ஆனா சின்னத்திரை சூப்பர் ஸ்டார் ஆஃப் தி இயர் சஞ்சீவா. ஆஹா, உங்களோட செல்ல குழந்தை எஸ் சஞ்சீவண்ணா. அதாவது எந்த கெஸ்ஸுமே கிடையாது. தப்புன்னு சொல்லிட்டேன். ஆமா, அது என் கண்ணுக்கு அவன் எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தான். சஞ்சீவி நான் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அடாடாடாடாடா, பேச்சுன்னா எங்க அண்ணன் தான், மூச்சுன்னா எங்க அண்ணன் தான். அவர் இப்படி பார்க்கறவே பார்க்கும்போது எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. ஏன்னா நான் அங்க வந்து நின்றுட்டு இருந்தேன். அங்க வந்து டேய் இப்படிலாம் காமாரு ஸ்டே அப்படின்னாரு. ஐயோ, எத்தனை ஆங்கர்ஸ் முன்னாடி இருக்காங்கன்றதை நான் வந்துட்டு மறந்துட்டேன். ஆனால் அண்ணன் உண்மையாகவே ஹாய், ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கம். ஹாய் குட் ஈவினிங் எவ்ரிபடி. அண்ட் ஏன்டா ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு இந்த அவார்டு கொடுக்குறாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் தான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஏன்னா ஷூட்டிங் பாதியில் விட்டு வந்திருக்கேன் விஜிபியில். நான் போனால் தான் இப்போ ஷூட்டிங் கண்டினியூ பண்ண முடியும். மொத்த யூனிட்டும் அங்கே எனக்காக வெயிட்டிங். ஸோ நான் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால என்னை இப்போ ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க. இல்லாட்டி எவ்வளோ நிறைய அவார்டிஸ் இங்கே இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக மன்னிக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் இந்த வாய்ப்புக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு, இந்த அவார்டுக்கு. அண்ட் முக்கியமாக இந்த அவார்டை வந்து கலா மாஸ்டர் கையால் நான் வாங்கிறது வந்து ஃபெதர் ஆன் த ஐசிங் ஆன் த கேக் அப்படிங்குவாங்க, அந்த மாதிரி தான். ஏன்னா வந்து நான் என்ன சக்ஸஸ் நான் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேனோ ஏதோ கொஞ்சம், அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என் லைஃப்பில் கலா மாஸ்டர் தான்.
அவங்க கொடுத்த வாய்ப்பு தான். ஸோ இன்னைக்கு வந்து மைக்கை பிடிச்சி நான் ஒரு ஸ்டேஜில் தைரியமாக பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் கலா மாஸ்டர் தான். பின்னணியில் பேக்ரவுண்டில் அதுக்கு ஒரு காரணம் தீபக். ஏன்னா நீ ஆங்கர் பண்ணு உன்னால் முடியும்னு சொன்னது தீபக் தான். அங்கேருந்து ஆரம்பிச்சது ஒரு ஆங்கராக மைக்கை பிடிச்சேன். அண்ட் கலா மாஸ்டர் கொடுத்த சப்போர்ட், என்கரேஜ்மெண்ட். ஏன்னா பிகினிங்கில் தான் எனக்கு ஆங்கரிங் அவ்வளோ நல்லா வராது. இல்லை அது ரெக்கமெண்ட் பண்ணது தீபக் தான். அப்படியா? அதுதான் சொல்கிறேன். ஸோ அது காரணம் தீபக் தான், உன்னால் முடியும் நீ பண்ணுன்னு சொன்னதுக்கு. அண்ட் கலா மாஸ்டர் கொடுத்த சப்போர்ட், அவங்களோட கம்ப்ளீட் டீம் ஒருத்தங்க இருக்காங்க, ஐ மீன் ஒரு டீம் இருக்காங்க, அவங்க கொடுத்த சப்போர்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க நிறையா. அண்ட் சின்ன திரையில் இன்னைக்கு இந்தியன் மீடியா ஒர்க்ஸில் இந்த இந்தியன் அவார்ட்ஸில் இந்த அவார்டு வாங்கினது ஐ ஃபீல் ப்ரவுட் அண்ட் இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் டு get this award. Thank you Indian Media Works and thank you Mr. John for presenting this award to me. அதாவது அந்த ஒரு ஓஜி டீம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை சொல்லணும். மாநாட மயிலாட உங்கள் ஹோல் டீமை வந்து நாங்கள் வந்து ரசிப்போம். உங்களோட ஆங்கரிங் ஆகட்டும், மேம் ஆகட்டும், அண்ட் உங்களோட ஹோல் டீம் வி யூஸ் டு ஜஸ்ட் admire so much. It's so much about it. So you want to ask something Nikki? எனக்கு என்ன தெரியுமாண்ணே, நான்லாம் வந்து உங்களை பார்த்து தான் வளர்ந்துருக்கேனே. ஸோ உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டது நிறைய இருக்கு. என்னக்கா இல்லை இல்லை அப்படி சொல்ல, நான் வியந்து பார்த்துருக்கேன். எனக்கு சின்ன வயசில் வந்துட்டு நாக்கெல்லாம் பயங்கரமாக ரோலிங் ஆகும். சின்ன வயசில் மட்டும் இல்லை, இப்போ கூட சில டைம் வந்துட்டு ரோலிங் ஆகும். ஆனால் உங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு எனர்ஜி வருது. ஒரு இப்போ டங் ட்விஸ்டர் இல்லாமல் வந்துட்டு பேசும் மனிதர் அப்படின்னா வந்து கூகுளில் டைப் பண்ணி பார்த்தா அது சஞ்சீவ் அவர்கள் தான். கரெக்டா இல்லையா? தம்பி ரொம்ப பில்டப்பாக இருக்குது. பில்டப் இல்லை, அவார்டை கொடுத்தா நான் பாட்டு வீட்டுக்கு போயிடுவேன். உங்களுக்கு ஒரு ஆங்கராக உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, இந்தியன் அவார்ட்ஸ் 2026 டெலிவிஷன் இப்போ நீங்க வந்து இந்த அவார்ட் ஷோவை லைட்டா ஹோஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தருணம் தான் உங்க ஸ்டைல்ல, உங்க ஓஜி ஸ்டைல்ல. அது எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு. என்ன மைட்ரே மக்களே, பார்க்கணுமா இல்லையா? ஆமா ஆமா எல்லாரும் தலையாட்டுறாங்க. திடீர்னு இப்படி ஃபாஸ்டா பேச சொன்னா சரி, ஏற்கனவே பேசின விஷயம் தான், அதை வேணா மறுபடியும் பேசுறேன். திடீர்னு பேசுறத வந்து என்ன பண்ண, மைண்ட்ல வந்து உன் ஃப்ரெண்டை வச்சு பேசிடு. ஃப்ரெண்ட் தானே? ஃப்ரெண்ட்னா வந்து நீங்க ஃப்ரெண்ட்னா யாரு தெரியும்ல? ஆமா, ஃப்ரெண்ட்னா நீங்க சொல்லும்போது இல்ல வி ஃபார் விக்டரி, வி ஃபார் வெற்றி, விக்டரி, வி ஃபார் வெற்றி, வெற்றி 2026 வெற்றி, வி ஃபார் விஜயம், 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 வி ஃபார் விஜய், வி ஃபார் விஜய். தோற்றங்களை மாட்டி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்தில் நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகள் எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம இந்தியன் அவார்ட்ஸ்க்கு தோல்வியும் இல்லை, துயரமும் இல்லை. தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த அவார்ட்ஸ் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சஞ்சீவ். வெரி குட். எனக்கு தெரிஞ்சது நான் என்ன சொன்னேன்னு ஏதாவது புரிஞ்சுதா? புரியல. அப்புறம் கை தட்டினேன். எனக்கு வந்து இங்கிலீஷ் படத்தை 10 ஸ்பீட்ல வந்துட்டு ஸ்பீடா பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், அவ்வளவுதான். இல்ல நான் என்ன சொன்னேன்னா, தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பகிர்ந்து பல நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம இந்தியன் அவார்ட்ஸுக்கு தோல்வியும் இல்லை துயரமும் இல்லை, தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த அவார்ட்ஸில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவ். அதாவது இப்ப புரிதான் பார், தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்தில் நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம இந்தியன் அவார்ட்ஸ்க்கு தோல்வியும் இல்லை துயரமும் இல்லை, தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த அவார்ட்ஸில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சஞ்சீவ். எஸ், இப்போ புரியுதா? பேச்சுன்னா எங்க அண்ணன் தான், தீபக்னா சும்மா இல்லைண்ணா நார்மலா ஓஜி. என் பொண்டாட்டி என்ன திட்டுறது அவன் பார்த்துருக்கிறான், அதனால அங்கேருந்து தான் இது பிக்கப் பண்ணது, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுது. ஓகே ஓகே அண்ணா, இது நான் உங்ககிட்ட வந்துட்டு கேட்டே ஆகணும். 2026 உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ ஸ்பெஷலான ஒரு வருஷம்? நைட் என்ன சாப்பாடு அண்ணா? நைட் என்ன சாப்பிட போற? நானா ஃப்ரைட் ரைஸ். வெரி குட். அப்புறம் பிரியாணி கொடுத்தாங்கன்னா பிரியாணி சாப்பிட. அவார்டு கொடுக்குறியா? மூடிட்டு கொடுன்றீங்களா? 2026 ஒரு நல்ல வருஷமா எல்லாருக்கும் இருக்கும், நம்ம எல்லாருக்குமே இருக்கும். டெஃபினட்டா டெஃபினட்டா. ஸோ நன்றி, ரொம்ப சந்தோஷம். காதுல ஓதிக்கிட்டே இருக்காங்கல்ல, அவுத்து போடவும் மனசு வர மாட்டேங்குது. அந்த இன்னியரை தூக்கி வெளியில போட்டு யாருக்கு தெரியலனாலும் அவருக்கு தெரியும் அந்த கஷ்டம். அண்ணா ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம் தான், அதான் அக்கா ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. நண்பனுக்கு உங்களோட ஒரே ஒரு வாழ்த்து. ஓ நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்க நல்ல மனசுக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்பொழுது இது 2 பேருமே இங்க இருக்காங்கக்கா. இந்த மொமெண்ட்டை நான் வந்துட்டு கில் பண்ண விரும்பல, அதனால ஒரே ஒரு பாட்டு லைட்டா ஒரே ஸ்டெப்
ஓகே போடுற அந்த பாட்டு பெரிய ஒரு கைத்தட்டல் நம்ம வந்து கொடுத்தாகணும். Thank you for making this stage even more special. இப்பொழுது award with no further delay, சின்னத்திரை superstar of the year. Let's give it up for actor Sanjeev. Face of the television male. இதுதான் நம்மளோட next category award வழங்குவதற்காக. Yes, so director பொன்ராம் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம் பொன்ராம் சார். இப்போ பொன்ராம் சார் வந்துட்டு யாருக்கு அவார்ட் கொடுக்க போறாங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவரை வந்து நம்ம ஃபெலிசிட்டேட் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்தியன் அவார்ட்ஸ் 2026ல பிள்ளையார் சொல்லி போட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து உட்காந்து நம்மளோட நிகழ்ச்சியை வந்து கிரேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒன் அண்ட் ஒன்லி தீபக் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். லெட்ஸ் வெல்கம் தீபக் தினகர். சின்னத்திரை மார்க்கண்டேயன் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அமேசிங்கான ஒரு ஆக்டர், ஆங்கர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எப்படி இல்லைங்களா? சூப்பர், ரொம்ப நன்றி. தீபக்கு நான் கொடுக்க வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் தொடர்ந்து வந்து அவருடைய நிறைய ட்ராவல் பண்ணி நிறையா பண்ணணும் அப்படின்னு வாழ்த்து சொல்கிறேன். கங்க்ராட்ஸ், கண்டினியூ பண்ணுங்கள். சூப்பர் அண்ணா. ஃபர்ஸ்ட் அவார்ட் கொடுத்துடலாம் ப்ளீஸ். அண்ணா, உண்மையாகவே இந்த ஒரு அவார்டு கிடைக்கும்போது எவ்வளோ ப்ரெஸ்டீஜியஸாக இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியுது. அன்றும் இன்றும் என்றும் நீங்கள் வந்துட்டு இளமையே. இது நான் கேர்ள்ஸ்க்கு மட்டும் போட மாட்டேன் அண்ணன், இது உண்மையாகவே உங்களை பார்த்து மனசார வந்த ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அது சொல்லுங்கள். ஆஹா, என்ன சொல்கிறான் பாருங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ செகண்ட் டைம் ஸ்டேஜுக்கு வந்தேன். பட் இருந்தாலும் வந்து ஐ லைக் டு தேங்க் இந்தியன் அவார்ட்ஸ் 2026. இந்த வருடம் டெலிவிஷன் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தோட முடிவில் 4 படங்கள் ஹோப்ஃபுல்லி ரிலீஸ் ஆகுது. ஸோ அது முடிச்ச உடனே 2027 இந்தியன் அவார்ட்ஸோடைய மூவி அவார்ட்ஸில் கண்டிப்பாக ஒன்று வாங்கணும்னு ஒரு ஆசையோடு தான் இந்த இடத்துல நிற்கிறேன் நான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கலைகளும் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு சின்ன ஒரு டிரான்சிஷன் கிடச்சிருக்கு லைஃப்பில். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டுவர்ட் தட். ஸோ அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன், ஒரு என்கரேஜ்மெண்ட் இந்த அவார்ட்ஸ். எனக்கு மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய எல்லா அவார்டீஸ்க்கும் கண்டிப்பாக இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக தான் இருக்கும். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்ஸ். ஓகே அண்ணா, உங்களோட ஃபிட்னஸ்க்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன் அப்படின்னா நான் ரிசர்ச் பண்ணதில் யோகா. கரெக்டா? ஆமாம் ஆமாவா? என்னுடைய யோகா கம்பெனியும் இங்கே இருக்காங்க. அதே மாதிரி ஜிம் பார்ட்னர் இங்கே தான் இருக்காங்க. யார் சார்? யார் ஜிம்? யோகாவில் வந்து கிக்கி எங்கே இருக்காங்க? கிக்கி இவ்வளோ அக்கா கிக்கி இஸ் இங்கே தான் இருந்தாங்க, காண போயிட்டாங்க. அதே மாதிரி அதுல்யா அவர்களும் வந்து நாங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அவங்க தனியாக ஒர்க் அவுட் பண்ண, நான் தனியாக ஒர்க் பண்ண. எங்களுக்கு 2 பேருக்கு ஒரே காமன் ட்ரெயினர். அப்ப ஃபிட்னஸ் தான் யோகா ஜிம் எனக்கு எல்லாம். தெரிஞ்சு அந்த ஜிம்ல நான் ஜாயின் பண்ணேன்னா நானும் ஃபிட்டா ஒன்றை சேர்க்க மாட்டாங்க, கவலைப்படாத. அண்ணா ஒன்றை சேர்க்க மாட்டாங்க, கவலைப்படாத. ஏன் இல்ல இவன் வந்து உங்களுக்கு ஜிம்முக்கு வரணும். இவன் வந்து உங்களுக்கு எடுக்க ஆரம்பிச்சிருவான். உங்களை வந்து ஒழுங்கா பண்ண விடாம இவன் வந்து கெடுத்து விட்டுருவான். ஆமா அக்கா, அண்ணா எனக்கு ஒரே இதுதான். எல்இடில பாத்தீங்கன்னா இந்த ஒரு போஸ் இருக்கு. ஏய் என்னடா அப்படி இல்லண்ணே, அவார்டு கொடுத்துட்டு கலாய்க்கவும் செய்றீங்களா? அந்த மாதிரி இல்லண்ணே. யோகா அப்படி வச்சு கலாய்க்கிறானுங்க சார். பாருங்க சார், சார்
யோகா அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு அது புனிதமான ஒரு விஷயம் இல்லையா? இந்த பேச்சு பேசுறல்ல, நீ போய் அந்த போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணு. நீ பண்றா, நீ பண்ணு வா. போடா போடா. நான் உனக்கு இது குத்துறேன்டா, நீ பண்றாத. தீபக் நீங்க டீச் பண்ணுங்க அவருக்கு எப்படி பண்ணனும்னு. நல்ல ஒரு கை தட்டு. நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்றேன், அவர் பண்ணிட்டோம் அத. ஓகே. சோ ரைட் லெக் ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணிக்கோ. இப்போ லெஃப்ட் லெக் தூக்கு. லெஃப்ட் லெக் தூக்குடா. இப்போ அப்படியே உட்காரு, சிட்டிங் பொசிஷன் போ. சிட்டிங் பொசிஷன் வா, லைட்டா உட்காரு. இப்போ அம்மா தாயேன்னு சொல்லி கை இப்படி மடிச்சுக்கோ. இப்படி இப்படி கை பின்னிக்கோ. பின்னி இப்படி பின்றா. மேல தூக்கு. கை மேல ஏந்து. இதான் போஸ். மேலயே வரலையே கை. இது பார்த்தா எப்படி இருக்குது? சத்தியமா இருக்கிற 4 பேர் ஏந்து போயிடுவாங்கம்மா, கம்னர்மா. இது வந்துட்டு முத்தையா முரளிதரன் போலிங் போடுற போஸ்ட் கரெக்டு தானே? ஆனால் இதுக்கு மேலே என்னால் முடியாது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டாக நானும் யோகா கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அவார்ட் ஷோவில் இதே மாதிரி போஸ்டில் தான் இருக்கும். ஓகே, பொன்ராம் சார் நன்றிகள் கோடி. எஸ் சார், கோல்டன் லெக்ஸ் பிடிச்சிட்டார் அவர். கோல்டன் லெக்ஸ் சீமராஜா 3 எடுக்கிறோம் சார். ஓகே, நன்றி. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தீபக். இப்போ அடுத்ததாக சிம்ரன் மேம் இங்கே இருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் யாருக்கு அவார்ட் கொடுக்க போகிறோம்? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன். அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி. எஸ், இட்ஸ் none other than அண்ணன். இட்ஸ் none other than அண்ணன் ஸ்டாலின் முத்தண்ணன். வணக்கம் சார், வெல்கம். தேங்க்யூ. ஒரு செஞ்சுரி அடித்த மாதிரி இருக்கா? இல்லை நிஜமாகவே விருது வந்து சிம்ரன் மேடம் கிட்ட வாங்கினது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. எங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்னு. பிகாஸ் ரொம்ப நேரமாக உட்காந்து நம்மளோட நிகழ்ச்சியில் உட்காந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி கைத்தட்டல்கள்லாம் கொடுத்து நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ இந்தியன் அவார்ட்ஸ். தேங்க்யூ மேம். சூப்பர். ஆஹா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எஸ்ஏ மாதிரி பேசுவீங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சிங்கிள் வேர்டில் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றிண்ணே. இன்னும் நிறைய அவார்ட்ஸ் நீங்கள் வந்து வாங்கிட்டே இருக்கணும். எத்தனையோ ஸ்டோர்ஸ் இருக்குது மேடம், நிறைய ஸ்டோர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. கணபதி ஸ்டோர்ஸ்க்கு என் வீட்டு பக்கத்தில். ஆனால் பாண்டியன் ஸ்டோர்ஸில் போயிட்டு நீங்கள் ஒரு விஷயம் வாங்கிட்டீங்கன்னா இட் இஸ் டாப் நாச். எஸ், விசிட் பாண்டியன் ஸ்டோர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. விருது வாங்க வருகின்ற அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். மேம் முன்னாடி நிரோஷா மேம் மருமகள்லாம் வந்திருக்காங்க, எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ so much. Once again, sir. நன்றிகள். Okay, so the next category, Indian Awards 2026, goes to Legendary Achievement to Television Industry. Legendary Achievement to Television Industry. Let's give it up for Legendary Achievement to Television Industry. Nirosha ma'am. Nirosha ma'am. Thank you very much. Actually, we are best friends. Okay. So nice. I'm sure we all wanted to be Nirosha when we were young, and when she was young as well. That was my dream. Every time I would see her on screen, I would be like, I think I have it in me too. That is the inspiration you give to all of us, Nirosha, and you still are the same. Okay, ma'am. Nirosha ma'am, this is your stage. உங்களுக்கான நேரம். Thank you.
ரொம்ப வயசாயிடுச்சுன்னு ஃபீல் வந்துருச்சு அச்சீவ்மெண்ட். மேடம் நான் என்ன சொன்னேன், எவர் கிரீன் நிரோஷா மேம். அங்க பாருங்க உங்க ஸ்டைல், உங்க Dress இதெல்லாம் பார்த்து அப்படியே தோணுது. அதெல்லாம் விடுங்க, நீங்க இவ்வளவு படலாம் நினைச்சீங்க ஃபைன். ஆனா உங்களை சுத்தி சுத்தி ஒரு ஃப்ரேம்ல வந்துச்சு பாரு, அதான் ஹைலைட். சும்மா ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா அந்த வீடியோ? ஆமா, சும்மா எல்லாம் பண்ணேன். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வயசான மாதிரியா இருக்கு. இப்பவுமே யங் ஆக்ட்ரஸ்க்கெல்லாம் நீங்க காம்படிட்டிவா இருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ. எனக்கு என்னன்னா ரீல்ஸ் பண்ணீங்கல்ல மேடம், ரொம்ப அழகா இருந்தது. நம்ம ஏன் இந்த ஸ்டேஜை வந்துட்டு ஒரு ரீல் ஸ்டேஜா வந்துட்டு மாற்றக்கூடாது? அதனால வேற எதுவுமே இல்லை மேடம். நீங்க வந்து டான்ஸ்ல புலி அப்படின்றது நல்லாவே தெரியும், பெண் சிங்கம் அப்படின்றது நல்லாவே தெரியும். அதனால ஒரு சின்னதா ஒரு டான்ஸ். ஸோ டிஜே ஒரு குட்டியோண்டு ஒரு சாங்கை போட்டோன்னா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஆடிடுவோம். போடுறா டிஜே அந்த பாட்டை. வாவ், நிக்கி ஹாப்பி, மேமும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. சொல்லுங்க, இதெல்லாம் பார்த்தா வயசான மாதிரியா இருக்கு. இப்போ விட்டாலும் நீங்க விடிய விடிய பயங்கரமா டான்ஸ் ஆடுவீங்க. நீங்க டான்ஸ் ஆடினதுனால ஒரு 10 years குறைஞ்சிருச்சு மேம். அது பாத்தீங்களா நீங்க? உனக்கு தானே இருக்கு மேமுக்கு. ஓகே, so without any delay அந்த அவார்டை எடுத்துட்டு வாங்கடா. Legendary achievement to television industry. Let's give it up for Nirosha ma'am. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் வந்துட்டு அவார்ட் கொடுத்துருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ டு இந்தியா அவார்ட்ஸ் 2026க்கு. நைஸ், ப்ரவுட் டு கெட் அவார்ட் லைக் திஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திஸ் மோர் டு அச்சீவ். ஆக்சுவலி இன்னும் இது பெரிய கடல். நம்ம இன்னும் டெய்லி, என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி கேமரா மேலே நிற்கும் போது அது என்னோட முதல் ஷாட்டு, முதல் டே எப்பவுமே ஃபீல் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி இந்த தருணத்தை நிற்கிறேன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை சிஸ்டர். அவங்கனால தான் நான் இண்டஸ்ட்ரி வந்திருக்கேன். தேங்க்ஸ் மை மதர், ஷி வாஸ் அ ஹியூஜ் சப்போர்ட் டு அஸ். வித்தவுட் ஐ மிஸ் ஹர் அ லாட். ஐ ஜஸ்ட் வாண்டட் ஷி வில் பி ஹாப்பி அவர் காட் திஸ் அவார்ட். அண்ட் தேங்க்ஸ் டு மை ஃபாதர். அவர் போட்ட கோடில் தான் நாங்கள் இன்றைக்கி ரோடு போட்டு 2 பசங்களும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. தேங்க்ஸ் டு ஆல் மை co-stars, மை ஃப்ரெண்ட்ஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. அண்ட் ரொம்ப வருஷம் ஜேர்னி ட்ராவல் பண்ணிட்டேன் போலுக்கு. 38 வருஷம் be in this industry. I'm happy and thanks Thank once you. again for Indian Awards. Indian Media Works presents Indian Awards 2026 television. The next category is the Best Supporting Actress Female. And எப்பவுமே வந்து எங்களோட ஒரு ஃபேவரட்டான ஒருத்தங்க, எவ்வளவோ கதாபாத்திரங்கள் நடித்தாலும் இவங்களை வந்து இப்படி சொல்லி கூப்பிடுதாங்க நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். லெட்ஸ் வெல்கம் ஊர்வம் லக்ஷ்மி மேம் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். First of all, 25 years of Lakshmi Akka in the industry. Congratulations. எங்க அக்கா வந்து வம்புனா சும்மா விட மாட்டாங்க, ஊர் வம்புனா சுத்தமா விடவே மாட்டாங்க. அந்த மாதிரி எங்க அக்கா ஏரியால ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா உங்களை தான் கூட்டு போவேன். என்னை விட இப்போ நிறைய வம்பு பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்களா? ஆமா ஆமா ஆமா. ஏன்னா எங்க இன்னொரு ஒரு ஏரியால வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரியவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. டெஃபினட்டா அது போய் சார்ட் அவுட் பண்ணா அது வேற யாரும் இல்ல, அழக பண்ணா இவ்வளோ நேரம் பிரியங்கா இருந்தா இப்போ அது இல்லைனால நீங்க. பட் ஜோக்ஸ் அபார்ட் மேம், நான் தான் சொன்ன மாதிரி 25 years of you in the industry, of you in the field. சொல்லுங்க.
இப்போதான் வந்த மாதிரி இருக்கு, புதுசாக இருக்குது. நீங்கள் சொல்லும்போது தான் 25 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு தோணுது. சந்தோஷமாக இருக்குது. எது செஞ்சாலும் ரசித்து நேசித்து அந்த நிமிஷத்தை மட்டுமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறதுனால புதுசாக இருக்குது. இல்லை, பட் நான் ரொம்ப பர்சனலாக உங்ககிட்ட ரசிக்கிற விஷயம் என்ன தெரியுமா? என்ன விஷயம் பண்ணாலும் அதில் ஒரு டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க் வந்துட்டு இருக்கும். அஃப்கோர்ஸ் பாக்கி எல்லாருமே இருக்கும், பட் ஐ ஆல்வேஸ் see that. அது யூடியூப் பண்ணுற வீடியோ இல்லை நடிக்கிறதோ இல்லை ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதா இருந்தாலும் அவ்வளோ ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் பண்ணுவீங்க. I think that is why you're still going. 25 years இல்லை, 50 years இருந்தாலும் நீங்கள் கலக்கிட்டு இருப்பீங்க. Congratulations for that. எஸ், கொண்டு வாருங்கள் அந்த அவார்டை. தேங்க்யூ ஸோ மச். உங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் வரணும். கொஞ்சம் பேச விடுறா, ஆமா. தயவு செய்து கொஞ்சம் பேச விடுறா. யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? அப்படியா? நிக்கின்னு பேரை வச்சுட்டு விக்காம நீ பேசிட்டே இருக்க. அப்ப நாங்க எப்படி இங்க நின்னு பேசுறது சொல்லு? வீரான்னு பேரை வச்சுக்கிட்டு வீரமா இருக்கீங்களே. வீரமா தான் இருக்கணும். வீரான் பேர் வச்சா இல்லக்கா, அதான் ஊர் வம்பு லக்ஷ்மி வீரா. ஊர் வம்பு தான் பண்ணணும். அவ்வளோதான். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. எங்க அண்ணன் அழகப்பன் அவர்கள் மேடைக்கு வந்து வேற என்ன பண்றது, மாட்டிக்கிட்டேன். எஸ், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏதோ நீ ஆசைப்பட்டு என்னமோ தேடிட்டு இருக்க. இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ளேயாவது உன் தேடல் கிடைக்கட்டும். அப்படியா? எல்லாரும் வாய்ப்பில்லை சொல்லும்போது நான் மட்டும் உனக்கு வாழ்த்துறேன். எப்பவுமே நீங்க வாழ்த்திக்கிட்டே இருக்கணும். ஆனா என்ன விஷயத்துக்கு என்ன சொல்லுங்க, பல விஷயம் யோசிச்சு சுத்திட்டு இருக்காங்க. இல்ல, எனக்கு என்னன்னா, என்ன ஆசைப்படுறான்னு அவ்வளவுதான், அது பயங்கர வம்பாயிடுமா இந்த ஷோ. இல்லம்மா, அவ வந்து என்ன சொல்றது, அது சொல்லணும்னா பட்டாதான் புத்தி வரும். பட்டாதான் புத்தி வரும். அப்ப எங்கேயோ போய் மாட்டி, புரிந்து விட்டது. எங்கேயோ மாட்டி இருக்கான். எனக்கு நல்லாவே தெரிகிறது. எனிவேஸ், தேங்க்ஸ் டு இன்வைட் மீ அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அவார்டுக்காக நான் சண்டை போட்டதெல்லாம். அநியாயமாக சண்டை போடல, நம்ம வந்து உழைப்பை போட்டுட்டு அதுக்காக சண்டை போடுறோம். ஸோ ஒரு இடத்துல இல்லைனாலும் நான் எப்போவுமே இந்த காம்பன்சேஷன் அப்படிங்கிறத ரொம்ப நம்புவேன். இங்கே இந்த இந்தியன் அவார்ட்ஸ் கிடைச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாருங்க. Yes. Yay. Super. Thank you very much Akka. Thank you very much. நன்றிங்க. Congratulations. Thanks to Nirosha ma'am. Thank you so much. Nirosha ma'am, thank you so much. நன்றிகள் கோடி. Thank you so much. And let's welcome Meena Kumari ma'am for Kyle. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓரிரு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்ல வார்த்தைகளா? முதல்ல வாழ்த்துக்கள் சொன்னீங்க, நன்றி சொன்னீங்க. வார்த்தைகள் அதான் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தேன்ல. வார்த்தைகள் வந்துட்டு வாழ்த்தும் போது வாழ்த்தைகளா மாறி. நீங்க ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தேன்ல, உன்னோட பேச்சு எனக்கு அப்படி மேம் எப்பவுமே அப்படிதான் மேம். நீங்க வேற எப்பவுமே ரோலிங் தான் நமக்கு. என்னாலுமே நினைக்கும் போது இப்பதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லுங்க மேடம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தியன் மீடியா அவார்ட்ஸ் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த அவார்ட் வாங்குறேன். இங்கே அவார்டு கொடுக்குறவங்க ஆகட்டும், வாங்குறவங்க ஆகட்டும், ரொம்ப சந்தோஷத்தோட, அதாவது ரொம்ப உள்ளே இருந்து அவங்க ஹாப்பியாக வந்து எல்லாருக்கும் அவார்டு கொடுக்கறது, அவார்டு வாங்குறது பண்ணாங்க. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. இந்த ஒரு இந்தியன் மீடியா அவார்ட்ஸில் நானும் ஒரு பாட்டாக இருந்ததுக்கு, எனக்கு இந்த அவார்ட் கொடுத்ததுக்கு ஜான்ஸாக இருக்குது. இந்தியன் மீடியா அவார்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. Thank you very much ma'am. Thank you so much மேடம். இன்னும் நீங்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு அம்மாவை நடிக்கணும், ஹீரோனாவும் நீங்கள் வந்துட்டு நடிக்கணும். நன்றிகள்.
இந்த வருஷமும் நான் எல்லாரோட மனசில் ஒரு சிறந்த தாயா இடம் பிடிச்சிருக்கேன். அதே மாதிரி எல்லா வருஷமும் எல்லாரோட மனசில் ஏதோ ஒரு வகையில் இடம் பிடிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அவார்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேவரட் ஆக்டர் ஆஃப் த இயர் கோஸ் டு நியாஸ் ஃபார் 3 முடிச்சு. Congratulations, hero. Thank you. Yes. Good evening all. Favorite actor of the year. எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குது பிகாஸ் இது 2026ல என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட். அது வாஸ் சோ ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாம ஃபேவரட் ஆக்டர். எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப வெரி லக்கு தானே. அது வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆக்டரா இருக்கிறது. ஸோ வெரி ஹாப்பி. ஐ திங்க் எல்லா ஆக்டர்ஸுமே இந்த ஒரு கேட்டகரியில் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. and உங்களோட ஜர்னி இஸ் பீன் பெஸ்ட் ஆக்டர் வாங்கும்போது கூட நமக்கு அந்த ஒரு ஆசை இருக்கும், ஃபேவரட் ஆகணும் அப்படின்றது. வெரி குட். யா அதான் இப்போ அதிகமாக உங்களோட ரீல்ஸ் என்ன பார்க்குறேன் அப்படின்னா வந்துட்டு அம்மா நீ இப்போ அதை பார்க்கவே முடியாது. நீ அப்போ பார்க்கவே இல்லை. திருந்துட்டீங்களா? டேய் அப்போ பார்க்கல. அதுதான் திருந்துட்டீங்க. கொஞ்சம் திருந்திருக்கீங்களா? இந்த ஒரு டைமுக்காக மட்டும். பட் அதையும் தாண்டி பயங்கரமான ரொமான்டிக் ஹீரோவா வந்து அது வரலையே இன்னும் ரொமான்ஸ். இன்னும் வரவே இல்லையா ரொமான்ஸ்? இன்னும் வரவே இல்லையா? என்ன சுவாதி எனக்கு அதான் நீங்க ஆமா நீங்க ரைட்டர்ஸ் கிட்ட கேட்கணுங்க. நானும் அதான் கேட்டுட்டு இருந்தேன். எங்க உடம்பு தாங்காதுங்க. 500 எபிசோட்ஸ் ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன எமோஷனும் வரலன்னா எப்படிங்க அப்படின்னு தான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 2026ல வந்துட்டு பயங்கரமான ஒரு ரொமான்ஸ் சீன் இருக்கும் அப்படின்னு. வயித்தெரிச்சல தானே இத ரீசன். என்னோட வயித்தெரிச்சல எனக்கு என்னக்கா வயித்தெரிச்சல்? சத்தியமா அவனுக்கு இருக்கு. நிக்கி லைட்டா. ஓகே. Congratulations to you once again, Nia. So very happy for you and thank you very much. Thank you, Jeevan. ரொம்ப நன்றி. Thank you. ஜீவன் போலாமா? Thank you. சார் மிமிக்ரி ஏதாவது பண்ண மிமிக்ரி பண்ணுமா? ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலுடன் ஜீவானா. இல்ல நம்ம வந்து நீங்களுமா? இல்ல எங்களுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல ஜீவன். ஒரு ஃபேனோட ஆசை தான் சார். ஏன்னா நம்ம டெலிவிஷன்ல நிறைய பார்த்துருக்கோம். சார் அவன் தானே கண்ணடிச்சு உங்களை பேசணும். இல்ல இந்த விஷயத்துல அவர் எல்லா பொண்ணுங்களை பார்த்தா தான் கண்ணடிப்பான். என் காதுல மைக் இல்ல சார். ஆமா எனக்கு என்னன்னா இப்போ இந்த அவார்ட் ஷோக்கு வந்திருக்கீங்க. ரஜினி சார் இந்த அவார்ட் ஷோக்கு வந்து எங்க எல்லாருமே வந்துட்டு பெருமையா பேசினா எப்படி இருக்கும் அப்படின்றத. அதுக்கே நீ மொட்டை ராஜேந்திர மாதிரி பேசுற. எனக்கு அப்படிதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துரும் போல இருக்கு அந்த வாய்ஸ். ஓகே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இவர் பார்த்தா பாரு கூலி படத்தில் வர நாகார்ஜுனா மாதிரியே இருக்காரு. இங்கே வந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, நண்பர்களே, திரையுலகை சேர்ந்த பிரபலங்கள், நட்சத்திரங்கள், விருது வாங்குறவங்க, கொடுக்குறவங்க எல்லாரும் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நம்ம நிக்கி வந்து ஜாஸ்தி டைம் எடுத்துகிட்டு ஜாஸ்தி வந்து அவர் எப்பயுமே அப்படி தான், அது விட்டுடுங்க. பட் நல்ல பையன், ரொம்ப சூப்பராக இந்த ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க 2 பேரும். ஸோ இந்த இந்தியன் அவார்ட் 2026 இது 26 மட்டும் இல்லை, இன்னும் 25 இயர்ஸ் 50 இயர்ஸ் ஆனால் கூட அது நிறைய வந்து அவங்க பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு ஹோஸ்ட்டாக நம்ம நிக்கியே இருக்கணும். ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாலே 25 இயர்ஸ் பண்ணுவார் அவர். டியூரேஷன் சொன்னேன். நன்றி, வணக்கம். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பிண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஆல். Thank you once again, Jiva. Thank you, Niyaz, and thank you, sir. Thank you for joining us. So let's welcome the CEO of Mudra Luxury Saloon. The next category, nammaloda Indian Awards 2026 la is the favorite serial of the year, the best serial of the year, and award valanguvathirkaga. Let's welcome Gauri onto the stage, please.
தேங்க்யூ கௌரி. ஸோ அடுத்த அவார்டு இஸ் த பெஸ்ட் சீரியல் ஆஃப் த இயர். ஸ்டேட் அவார்ட்ஸும் சரி, எந்த அவார்ட்ஸாக இருந்தாலுமே மக்களோட ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு சீரியல் அப்படின்னா இட்ஸ் அன்டவுட்டட்லி எதிர்நீச்சல். ஸோ எதிர்நீச்சல் அப்படிங்கிறது எல்லாரோட ஃபேவரட்டான சீரியலாக இருக்க காரணம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப எடுத்துக்காட்டாகவும் இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கக்கூடிய ஒரு சீரியல். அந்த சீரியலில் நானும் ஒரு பங்காக இருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் வி ஹாவ் த என்டையர் டீம் வித் அஸ். Best serial of the year goes to எதிர்நீச்சல். And let's welcome our captain of the ship, Thiruselvam sir, onto the stage. We have Priyadarshini. Akka, please join us. And Kanika ma'am, kindly join us on the stage, please. சார், திருசெல்வம் சார் வந்து பேசி வணக்கம் வணக்கம் சார். வணக்கம். வெரி ஹாப்பி தட் our family is winning. அதுவும் பெஸ்ட் சீரியல் ஆஃப் த இயர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த ஸ்டேட் அவார்ட் ஆல்சோ சார். இப்போ இந்தியன் மீடியா அவார்ட்ஸோட இந்த அவார்ட் வாங்குறதுல எவ்வளோ பெருமையாக இருக்குது சார்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது முதல் முறையாக கிடைக்கிது. ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். சார் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படி முடிச்சிட்டீங்க. ஏன்னா மக்களுடைய ஒரு ஃபேவரட் இன்ஸ்பைரிங் சீரியல். இப்போ நானும் இதில் ஒரு பங்காக இருக்கிறதுனால போகிற இடத்துல எல்லாமே அவ்வளோ லவ், சீரியலை அவ்வளோ க்ளோஸ் டு த ஹார்ட்டை வந்து பார்க்குறாங்க, அவங்களோட வாழ்க்கையை வந்து பார்த்துட்ருக்காங்க. அது எப்படி சார் ஒவ்வொரு கேரக்டருமே வந்துட்டு இவ்வளோ யதார்த்தமாகவும் இவ்வளோ உண்மையாகவும் லைவ்லியாகவும் வந்து உங்களால் எழுத முடியுது, டைரக்ட் பண்ண முடியுது? எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் இப்போ கற்பனையை விட நேரில் பார்க்குற விஷயங்கள் நிறைய நம்ம லைஃப்பில் கடந்து வரும்போது சந்திக்கிற கதாபாத்திரங்கள், அவங்கள பெரும்பாலும் அவங்கள கொண்டு வந்து நிறுத்திற முயற்சி பண்ணுவேன். அது முழுசாக நடக்குதான்னு தெரியாது. அந்த முயற்சியில் ஒரு யதார்த்தமான சூழலை உருவாக்கிடும். அது ஒரு முக்கியமான காரணமாக நான் கருதுகிறேன். எல்லாருமே வந்து நிறைய பேர் இந்த சீரியலை எடுத்துக்காட்டாக எடுத்து அவங்க லைஃப்லேயுமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே டெஃபினட்டாக உங்களுக்கும் நம்மளோட டீமுக்கும் தான் வந்துட்டு சேருது. அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் யூ டூயிங் அன் அமேசிங் ஜாப் ஆஸ் அ கேப்டன் ஆஃப் த ஷிப் சார். தேங்க்யூ ஸோ மச். இப்போ சீரியலில் முக்கிய பங்காக வந்து இருந்த நம்மளுடைய கனிகா மேம், ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு விருது பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எதிர்நீச்சலுக்காக வாங்குகிற ஒவ்வொரு விருதும் இஸ் வெரி ஸ்பெஷல். இது வந்து நாங்கள் தனித்து வாங்குகிற விருதாக இருந்தாலும் ஒரு டீமாக வந்து வாங்குகிற விருதாக இருந்தாலும் சரி, இட்ஸ் ஆல்வேஸ் வெரி ஸ்பெஷல், க்ளோஸ் டு அவர் ஹார்ட். அண்ட் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பெஷல் டு மீ. நான் எடுத்து நடித்த அந்த கதாபாத்திரமாக இருக்கட்டும், நான் செட்டில் சேர்த்த நட்புகளாக இருக்கட்டும், அண்ட் திருச்செல்வம் சார் கிட்ட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் ஐ டேக் இட் டு மை கிரேவ். Always very special. Thank you very much ma'am. And over to PD Akka, our sweetheart, our darling அப்படினு தான் வந்து சொல்லணும். PD Akka, how does it feel to be here? எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எங்களோட இயக்குனருக்கு நன்றி. இது மாதிரி ஒரு அற்புதமான சீரியலை எங்களுக்கு கொடுத்ததுக்கு முதற்கண் அவருக்கு நன்றி சொல்லிக்கணும். அண்ட் மேம் சொன்ன மாதிரி தான் எதிர்நீச்சலுக்காக வாங்குகிற ஒவ்வொரு விருதும், நம்ம விருது வாங்குறோமோ இல்லையோ எதிர்நீச்சல் நம்ம இருக்கோங்கிறதே ஒரு விருது தான். அந்த வாய்ப்பே ஒரு விருதாக தான் நான் நினைக்கிறேன். அதன் மேலே விருது கிடைச்சா அது கேட்கவா வேணும். ஸோ இயக்குனருக்கு தான் நன்றி சொல்லணும். கடவுள் மாதிரி தான் அவர் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இப்போல்லாம் வந்து அவரை பார்க்கவே முடியறதில்ல. உங்கள் புண்ணியம் மேடையில் பார்க்குறோம், ரொம்ப அரிது. அவர் நினச்சா தான் நம்ம அவரை பார்க்க முடியும், நினச்சா பார்க்க முடியாது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு மேடை. ஏன்னா இதே மாதிரி ஒரு மேடை இதுக்கு முன்னாடி எதிர்நீச்சல் முடிய போகுது அப்படின்னு நாங்கள் ஒரு மேடை ஏறினோம். அன்னைக்கு எங்களோட மனசில் இருந்த ஐயோ எவ்வளோ கஷ்டமாக இருந்தது, சொல்லவோனா துயரமாக இருந்தது. பட் அது நீண்டு அதையும் சார் வந்து அதுக்கு அடுத்து ஒரு 500 எபிசோடு அதே எதிர்நீச்சல் தொடருதுங்கப்போ அது ஒரு மிராக்கிள் மாதிரி இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி வெரி மச். ஸோ பியூட்டிஃபுல்லி செட். அண்ட் தேங்க்யூ வெரி மச் அக்கா. தேங்க்யூ. ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் பிரசன்ட் த அவார்ட். ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். அவங்க எங்கள் சீரியலில் நடிக்கிறது பேசும்போது நீங்கள் உள்ளே போயிட்டீங்க சார். உள்ள பிடிக்கலையா உங்களுக்கு? அப்படிலாம் சார், நானும் எதிர்நீச்சல் தானே சார். ஆமா, ஏன்னா எல்லாரும் போட்டுட்டு இருக்கான். ஒரு கேட்டை க்ளோஸ் பண்ணும்போது எதிர்நீச்சல் அடிச்சு நானும் வந்துட்டு இருக்கேன் இல்லையா. நானும் ஒரு பார்ட் ஆஃப் எதிர்நீச்சல் தான். ஃபில்ம் ஆக்டர்ல கேள்விப்பட்டேன் சார். ஃபில்ம் ஆக்டர்ல கேள்விப்பட்டேன். எவ்வளோ இது இருந்தாலுமே வந்து
ஃபர்ஸ்ட் எப்படி இந்த இடத்த சார் நான் மாட்டி மறக்க விடுறாரு பார்த்தல. ஆமா எப்படி அவங்க எப்படி நடிச்சாங்கன்னு நீங்க கேட்டீங்களா? அதான் சார், இப்போ இவங்களும் வந்து ஒரு கலெக்டர் அம்மாவை வந்து நடிச்சிட்டு இருக்காங்க, நான் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். இவங்களோட ஆக்டிங் பத்தி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் நீங்க வந்து சொல்லணும்னா என்ன சார்? எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு. ஆமா இல்ல ரொம்ப நல்லா பண்ணாங்க. வெரி குட் ஆக்டர். உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தும் நல்லா பண்ணிட்டாங்க. நல்லா பண்ணியிருக்காங்களா? ஆமா. அப்ப இட்டுதாமா இல்ல ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு ஃப்ரெஷ் ஜூஸஸ் எல்லாம் வாட்டர்மெலன் ஜூஸ் பப்பாயா ஜூஸ் அதெல்லாம் எதுவும் அந்த மாதிரிலாம். Sir, thank you for the opportunity. வீட்ல இருந்தே கொண்டு வந்துடுறாங்க அதெல்லாம். அவ்வளோதான் காலி. Thank you. Thank you once again. And now let's present the award, the best serial of the year, Edirneechal. Can we have the award, please? ரொம்ப நன்றி. நாங்கள் அவங்களுடைய பெரிய ஃபேன். நாங்கள்லாம் 96ல் என்னுடைய அவர் ஜூனியர் பிரேம் எனக்கு ஜூனியராக இருந்தாலும் பெரிய டைரக்டர் அவர், என்னுடைய ஊருக்காரர் அவர். ரொம்ப எனக்கு பிடிக்கும். மெய்யழகெல்லாம் அழுது பார்த்த படம் அவங்க 96 அப்படி அவங்க கையில் நாங்கள் இந்த விருது வாங்குறது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். That's sweet. Gauri, few words. நோ ஆனஸ்ட்லி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அவர் வாயிலேருந்து இவ்வளோ நல்ல ஸ்வீட் வேர்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு. பிகாஸ் ஆல்சோ நான் மாரிமுத்து சார் கூட ஒரு படம் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைம்லையும் எதிர்நீச்சல் லைக் இட் வாஸ் கோயிங் அட் த பீக். அப்போது நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய வீட்டில் த கைண்ட் ஆஃப் இட்ஸ் லைக் ஸோ க்ளோஸ் டு பீப்புள்ஸ் ஹார்ட்ஸ். ஸோ ஐ திங்க் இது ரொம்ப டிசர்விங்கான ஒரு அவார்ட். நீங்கள் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ போத் டு. Thank you once again. எங்கள் ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்லணும்ல. ப்ளீஸ் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எனக்கு 3 மணி நேரம் ஆனது மறந்துட்டேன். எங்களுடைய ஆர்டிஸ்ட்டை நான் ரொம்ப கனிகாம மிஸ் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு நான் காரணம் இல்லை, அவங்கள தான் போகிறாங்க. இந்த விஷயம் நான் வந்து எங்கேயும் சொல்ல முடியாது. பட் அவங்க போகிறது அவங்களுடைய வேலைகள் நிமித்தமாக அவங்க போகிறாங்க. பட் எப்பொழுதுமே எங்களுக்கு அவங்க ஈஸ்வரியாக இருப்பாங்க. அதே போன்று ரேணுகா, பிரியதர்ஷினி, இவங்களுடைய இயல்பான நடிப்பு வந்து அதை எவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாருக்குமே எங்கள் டீம் வரல, இல்லைனாலும் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் பகிர்ந்துக்கிறோம். சார், நீங்கள் வந்துட்டு இவ்வளோ அழகாக பாராட்டி இருக்கீங்க இவங்க 2 பேரையுமே. அதனால இந்த ஸ்டேஜில் வந்து இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு அவார்டு இருக்கு சார். அது உங்க கையால நீங்க வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்றத நாங்க வந்துட்டு ஆசைப்படுறோம். அவங்களும் அதான் ஆசைப்படுவாங்க. சார், இது நமக்கான அவார்டு, இது நீங்க தான் சார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் எங்க அவார்டு தான். நம்மளுக்கான அவார்டு. எஸ். சோ ஓகே, சோ the next category. Thank you Gauri, thank you for joining us and thank you so much கௌரி அவர்களே. நன்றிகள் கோடி. இப்போ அடுத்ததாக மோஸ்ட் பாப்புலர் ஆக்ட்ரஸ் ஆஃப் தி இயர். இந்த அவார்ட் goes to Kanika for Edirneechal. கனிகா மேமை தொடர்ந்து இப்போ அடுத்ததாக பிரைட் ஆஃப் டெலிவிஷன். இந்த அவார்ட் கோஸ் டு பிரியதர்ஷினி அக்கா. பிடி அக்கா, pride of television. And we are very very proud to give you this. Thank you so much. அந்த எல்லா பெருமையும் எங்களோட இயக்குனரை தான் சேரும். பிகாஸ் எதிர்நீச்சல் பொறுத்த வரைக்கும் தி எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் எக்ஸெப்ஷனலி ஆர்டினரி விமன், மிக சாதாரண எளிமையான பெண்களுடைய அற்புதமான பயணத்தை ஒரு கதையாக்கியிருக்காரு. ஸோ எவ்ரிதிங் கோஸ் டு ஹிம். தேங்க் யூ ஸோ மச். Indian Media Works Indian Awards 2026 the next category favorite pair of the year and இந்த அவார்டை வந்துட்டு கொடுக்கிறதுக்காக பார்வதி நாயர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன்.
ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு யாருக்கு அவார்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா ஃபேவரட் பேர் ஆஃப் த இயர் 2026 goes to கோமதி பிரியா and வெற்றி வசந்த் for சிறகடிக்க ஆசை. அவார்ட்ஸ் 2026 டெலிவிஷனில் ஃபேவரட் பேர் ஆஃப் த இயர் அவார்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கு. கோமதி பிரியா அவர்களே, ஓகே, இந்த பேர் பயங்கரமாக வந்துட்டு மக்கள் மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்கிற ஒரு பேர். ஸோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பொதுவாக ஒவ்வொரு ஒவ்வொரு சீரியல்லையுமே இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஜோடிகள். அது முக்கியமான ஹீரோ ஹீரோயினாக இருக்கட்டும், மற்ற ஏதோ ஒரு ஜோடி, அந்த ஜோடிக்குள்ளே இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி அமைகிறது ரொம்ப பெரிய விஷயம். அது அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்குள்ளேயும் நடக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கான சீன் அமையணும், அதுக்கான சுச்சுவேஷன் அமையணும், அதெல்லாம் தாண்டி அதுக்கான ஆர்டிஸ்ட், அந்த ஆர்டிஸ்ட்டு நம்ம செஞ்சு கொடுக்குற விஷயம் கரெக்டாக இருக்கணும். இது கரெக்டாக கேப்சர் ஆகி கரெக்டாக போய் ப்ராப்பராக அவங்கக்கிட்ட ரிசீவ் ஆகணும். இங்கே ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அந்த ஹீரோ ஹீரோயின்ஸாக நடிக்கிறவங்க, ரொமான்டிக்காக நடிக்கிறவங்க தெரியும், டேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் தெரியும் அந்த இது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. இப்போது நம்ம எந்த சீன் வேணாலும் நடிச்சிடலாம், சண்டை போடுறதோ இல்லை ஜாலியாக சிரிக்க வைக்கிறதோ இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிடலாம். ஆனால் அந்த ரொமான்ஸ் சீனுன்னு வர்றப்போ மட்டும் அந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நடிக்கிற அந்த ஆர்டிஸ்ட்டுகளுக்குள்ளே இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி அது ப்ராப்பராக வெளியில் போய் ரீச் அவுட் ஆகி மக்கள்கிட்ட அது ரெஸ்பான்ஸ் திரும்ப கிடைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அது எங்களுக்கு தொடர்ந்து இந்த சீரியல் ஆரம்பித்ததுலேருந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. முத்துக்கும் மீனாக்கும் அந்த ஒரு ரெக்கக்னேஷன் ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் வி போத் ஆர் ஸோ பிளஸ்ட். அந்த மாதிரி எங்களுக்கு காட்சிகளை எழுதி கொடுக்குற எங்களோட ரைட்டராக இருக்கட்டும், அது எங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எங்கள் டைரக்டர் படுற பாடு இருக்கு. நீங்கள் அவுட்டில் பார்க்குறது 100% நாங்கள் பண்ணியிருக்கோமா என்னன்னு தெரியல, பட் ஹீ வில் ஹாவ் சம்திங் இன் ஹிஸ் மைண்ட். அவர் மைண்டில் ஒன்று இருக்கும், அதை எங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி தவிச்சு போயிடுவார். ஐ மீன் ப்ராப்பர் ரொமான்டிக் சீன்ஸில். ஏன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவர் சொல்கிற விதமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம படங்களில் பார்க்குறதோ இல்லை வேறு சீரியலில் பார்க்குற மாதிரியோ இல்லாமல் அவர் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சொல்லுவார், இப்படி ஹக் பண்ணி நில்லுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு. சில விஷயங்கள்லாம் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் டிரைவரு, இவங்க பூகரமா. ஸோ நாங்கள் 2 பேர் பண்ணுற கதாபாத்திரம் ரொம்ப ஹார்ஷாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த சீன்ஸே கொடுப்பார். இப்படி ஹேண்டில் பண்ணுங்கள், ஒருத்தர் எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு கொண்டு சொல்லி கொடுப்பாங்க டைரக்டர். ஸோ அவங்க சொல்லி கொடுத்து பண்ணலைன்னா இது எதுவுமே இல்லை. அதையெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட விதம், ஸோ அதுதான் முக்கியம். அதுக்காக ரொம்ப பெரிய நன்றி. இது நான் முதல்ல கேட்டப்போ எனக்கு எதுவுமே மைண்ட்லேயே வரல தெரியுமா. அப்போ அதை ஏற்றி விட்டப்போ பிளாங்காக ஆஃப் ஆகிட்டேன். என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் என்ன மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்போ எனக்கு என்னென்னா, அப்போ நீங்கள் பிளாங்காக இருந்தீங்க, இப்போ பார்த்தீங்களா ஓப்பன் ஆயிடுச்சு உங்களோட மைண்டு. இல்லை அப்போது ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்டு டக்குன்னு மாறினோடனே டோட்டல் பிளாங்க் ஆகிடுச்சு. இப்போ வீட்டுக்கு போங்க, ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடும். ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் யூ ப்ளீஸ். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இந்தியன் அவார்ட். ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது. சிறகடிக்க ஆசை என்னோட லைஃப்பில் நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு. நான் மட்டும் இல்லை, என் கூட ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் எங்களோட சீரியல் 100 எபிசோட் 1000 எபிசோட்ஸ் ஆக போகுது. டைம் ஆயிடுச்சுல. ஸோ 1000 எபிசோட்ஸ் ஆக போகுது. நான் பண்ணுற ஃபஸ்ட்டு 1000 எபிசோட்ஸு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்கள் கான்ஸ்டண்ட்டாக அதே லவ் அண்ட் கேர் சப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. எங்கே போனாலும் மீனாவாக தான் பார்க்குறாங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபேவரட் பேர் ஆஃப் த இயர். வாழ்த்துக்கள் உங்கள் 2. ஓகே, ஸோ இந்தியன் அவார்ட்ஸ் 2026 டெலிவிஷனில் அடுத்த அவார்ட் கேட்டகரி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் பிரவீன் பெனட் சார் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ்.
ஓகே, இப்போ நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட் அவார்ட் யார் கொடுக்க போறீங்க அப்படின்னா Best Actor of the Year goes to வெற்றி வசந்த். Best Actor. பிரதர் வெற்றி. ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Congratulations. கேக்குதானே தெரியல? கேக்குது. கேக்குது. ஸோ வெற்றின்னு பேர்லயே வச்சிருக்கீங்க, எல்லாமே வெற்றி தான் இல்லையா? வச்சுக்கிட்டு தான் அதுவும். ஓ இதுவும் நான் தானே, நல்லா எடிட் பண்ணியிருக்காங்கப்பா. சார் 2 அவார்டு சார் உங்களுக்கு. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப டைம் எடுத்துக்க வேணா, டக்குன்னு முடிச்சிடுறேன். ரொம்ப நன்றி. நாங்கள் தொடர்ந்து 4வது வருஷத்துக்கு போயிட்டுருக்குறோம் சிறகடிக்க ஆசை. ஸோ டீமில் எல்லாருமே எல்லா இடத்துலையுமே போகிற இடங்களில் ஒவ்வொரு கதாபாத்திரமும் அதுக்கான ரெஸ்பான்ஸை வாங்கிட்டு இருக்கிறப்போ ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா குறிப்பிட்டு ஒரு ஆள் 2 ஆள் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் ஸ்பேஸோடு போயிட்டுருக்கிற ஒரு சீரியல். ஸோ அதனால் வந்து எல்லாருமே எல்லா ஸ்டேஜ்லேயுமே அந்த பெருமையை எப்படி சொல்கிறது வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. எல்லாருக்காகவும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். தேங்க்யூ. இந்த அவார்டை யாருக்கு வந்து நீங்க பிரசன்ட் பண்ண இல்ல இது வந்து புரியல. யாருக்காவது நீங்க அவார்டை பிரசன்ட் பண்ண விரும்புறீங்க? டோட்டல் டீம் சிறகடிக்க ஆசை டீம் ஃப்ரம் ரைட்டர்ல இருந்து டிஸ்கஷன் டீம்ல ஆரம்பிச்சு எங்க டைரக்டர் கேமராமேன்ல இருந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாருக்கும். ஏன்னா அவங்க இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது, நம்ம சும்மா தான். ஆனா உங்களோட துணை இல்லைன்னா எப்படி? ஆமா, ஏன்னா நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னா வந்துட்டு துணை தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். கையில தான் கொடுப்பேன். ஆமா, பிரவீன் அண்ணாவோட சக்சஸே வந்துட்டு அவங்களோட மனைவி தான். ஆமா, சாய் பிரமோதிதா நம்ம கூட வந்திருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் வந்து எங்களோட டார்லிங் வைஷு கூட்டிட்டு வந்திருக்கீங்க போது நீங்க இந்த நேரத்துல அவங்க பேர் தான் சொல்லிருக்கணும். நீங்க அவங்க பேர் தான் சொல்லிருக்கணும் இந்த நேரத்துக்கு. எல்லாம் புகழும் அவங்களுக்கு தான் அப்படின்ட்டு. ஓ இது அப்படி சொல்லி அந்த மாதிரி அதுக்கு தான் அந்த கேள்வியே கேக்குறோம். மனைவி வந்து எப்பவுமே வந்து என்ன சொல்லுது, நம்மளுடைய வேலைகளை வந்து அலுவல்களை வந்து குறைச்சு அவங்க அதை தலையில எடுத்து வச்சு பண்ணிக்குவாங்க. அதனால அதை நாங்க வந்து பர்சனலா சொல்லிக்கிறேன். அவ்வளவுதான், ஹிட் தான் போங்க. எப்படி சமாளிக்கிறாரு பாருங்க. பப்ளிக் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஓகே, சூப்பர். தப்பிச்சிருவீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். ஓ நீங்க இப்படி கோர்த்து விட்டுருக்கீங்களா? அதுவே எனக்கு இப்பதான் புரியுது. அப்படிதான் ஒரு தேங்க் யூ. அவ அப்படி எடுத்துக்கவும் மாட்டா. ஏன்னா எப்படி சொல்றது, சிறகடிக்க ஆசை வந்து ஒர்க்கு வேற பர்சனல் லைஃப் வேற இல்ல. ஆனா ஃபுல்லா பாத்துக்கிறது அவங்க தானே. அவங்கள பாத்துக்கிறதும் அவங்க நம்மள பாத்துக்கிறதும் மாறி மாறி பாத்துக்கிறது. இவர் ஏன் லவர் பாயா இருக்காருன்னு இப்ப புரியுதா? நீ ஏன் கல்யாணம் பண்ணாம இருக்கேன்னு? புரியுது. நான் அப்படி போனா நீ இப்படி வரியா? ரொம்ப சந்தோஷம். Thank you and congratulations once again வெற்றி. Thank you so much. 2 கேட்டகரியிலுமே அவார்ட் வாங்குனதுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. Thank you India Media.